பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? காலை தோறும் ஆண்டவருடைய கிருபை புதிது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை தருகிறார், புதுவிதமாய் நடத்துகிறார். இந்த நாள்ல கூட உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அதை விசுவாசியுங்கள். இந்த இடம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இயேசுடைக்கிறார் மீடியா ஊழியத்தினுடைய அந்த ரெக்கார்டிங், எடிட்டிங் எல்லாம் நடக்கிற இடம். இங்கதான் இருந்து அருமையான பிள்ளைகள் பணி செய்வாங்க. அந்த இடத்துல இருந்து கொண்டு உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். நீங்க இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, இந்த ஊழியத்தை தாங்கி வர்றீங்க, இந்த ஊழியத்தை நேசிக்கிறீங்க. அதனால்தான் இந்த ஊழியத்தில் என்னென்ன நடக்குது, என்ன காரியம் இருக்குது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தா இன்னும் அதிகமா ஜெபிப்பீங்கல்ல. அதனால்தான் இங்க இருந்து உங்களோட நான் பேசுகிறேன். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். ஏசாயா 48:18 உன்னுடைய சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். நதி ஓடுற பார்த்திருக்கீங்களா? அதுவும் மலையிலிருந்து தான் பெரும்பாலான நதிகள் உற்பத்தி ஆகி புறப்பட்டு வருகிறது. மழை பெய்யும் போது தண்ணி ஏராளமாய் மலையிலிருந்து இறங்கி அது நதியாக அப்படி ஓடி வருகிறது. நான் போய் இந்த மழை காலத்துல நதி நிரம்பிட்டுன்னா போய் பார்ப்போம். எங்க ஊர்ல தாமிரபரணி அப்படின்ற ஒரு நதி இருக்கிறது. இங்க வந்து ரொம்ப பக்கம். நதியில வெள்ளம் தண்ணி ஃபுல்லா போகுதுன்னா அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க. நானும் போயிருக்கிறேன். அதை பார்க்கும்போது பெரிய அழகு தானே. அந்த நதி அப்படியே தண்ணி ஃபுல்லா போகும்போது பார்க்கவே ரம்மியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சமாதானம் அப்படி இருக்கும். நதியை போல அப்படியே ஒரு செழிப்பா, சும்மா நீரோட போல இல்ல, வாய்க்காலை போல இல்ல, நதியை போல சமாதானம். இன்னைக்கு சமாதானம் தானே இல்லை. சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்குதா? சமாதானம் இல்லாம தான் உலகத்துல நிறைய பேர் தவிக்கிறாங்க. பணம் இருக்குது, பதவி இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருக்குது. சமாதானம் மட்டும் இல்லை. எல்லாம் இருந்த சமாதானம் இல்லாட்டா ஒன்று இல்லாத மாதிரி தான். ஒண்ணுமே இல்லாம சமாதான உள்ளத்துல இருந்தா அவங்க தான் பாக்கியவான்கள். இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். என்றாலும் அவருக்கு பேரு சமாதான பிரபு. என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த சமாதானம் எப்போ உள்ளத்துல வரும் தெரியுமா? ஆண்டு சொல்றார், நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன்னுடைய சமாதான நதியை போல இருக்கும். அப்போ தேவனுடைய கற்பனைகளை நம்ம கவனித்து வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தா உள்ளத்துல சமாதான நதியை போல ஓடும். வெறும் பக்தியா இருந்தா மட்டும் போறாரு. பக்தி உங்களுடைய செயல்ல வெளிப்படணும். அது எப்படி வெளிப்படுத்துவது? வசனத்தின்படி வேதத்தை வாசிக்கணும். தினமும் இந்த வேதத்தை வாசித்து அந்த கற்பனைகள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் கவனித்து, ஆண்டவரே நான் கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுக்கிறேன், கீழ்ப்படியே எனக்கு உதவி செய்யணும்னு ஜெபிச்சா ஆண்டவர் கிருபை தருவார். ஏன் தெரியுமா? சில சொல்லுவாங்க, பைபிள்ல இருக்கிறபடியெல்லாம் வாழ்ந்துட முடியாதுங்க அப்படி சொல்ற கிறிஸ்தவங்களை பார்த்திருக்கீங்களா? பைபிள்ல உள்ள எல்லாம் இல்ல. ஆண்டவர் நாம் வாழ்வதற்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்தா போதும். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை கட்டளையா கொடுத்தா முடியாததை செய்ய சொல்லுவாரா? முடிஞ்சதான் செய்ய சொல்லுவார். எல்லாரையும் நேசிங்க, சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க, நீங்க நேர்மையா நடக்கணும், நீங்க பூரண சர்க்குணரா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். அதான ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நமக்கு முன்பாக இயேசு வாழ்ந்து காண்பித்தார்ல, நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றாருல. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை தாங்க, உடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்த நடப்பேன் ஒப்பு கொடுத்து பாருங்க. உள்ளத்துல சமாதானம் நிரம்பி வழி அப்படியே நதியை போல ஓட ஆரம்பிக்கும். அதுதான் அவருடைய ரகசியம். இப்ப சொல்றீங்களா? அப்படி இதயத்துல கை வைத்து, இயேசுவே உம்முடைய கற்பனைகளின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்திற்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு சமாதானத்தை வாக்கு பண்ணி இருக்கிறீர். நதியை போல என் உள்ளத்திலிருந்து அது பாய்ந்து வர என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.